இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் ஸ்டாக் எல்லாமே ஒரு பயங்கரமான டவுன் ட்ரெண்டில் கீழே வந்திருக்காங்க. இது நம்ம எதிர்பார்த்தது தாங்க. இந்தியா அமெரிக்காவுக்கு நடுவில் பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அதனால் கண்டிப்பாக பங்குச்சந்தை கீழே தான் விடுவாங்க. ஆனால் அதிக மாதம் கிடையாது, கொஞ்சமாக கீழே மேலே போயிடுவாங்க. இந்த மாதிரி எதிர்பார்த்தோம். அப்படி கீழே விழுறாங்க அப்படின்னா எந்த பாயிண்டை பிரேக் அவுட் பண்ணும்போது மார்க்கெட் கீழே போகலாம். இந்த மாதிரி வரைஞ்சி கொடுத்துருந்தேன். சென்செக்ஸில் 80,490 5 மினிட்டில் கீழே பிரேக் அவுட் பண்ணுறேன்னா பங்குச்சந்தை கீழே போகலாம். இந்த மாதிரி சொல்லியிருப்பேன். அதே மாதிரி முக்கியமாக ஒரு 3 டைம் சொல்லியிருப்பேங்க. காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா என்ட்ரி கொடுக்காதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்துச்சுன்னா என்ட்ரி கொடுங்க. இந்த மாதிரி சொல்லியிருப்பேன். டவுட் இருந்துச்சு அப்படின்னா நேற்று வீடியோ பாருங்கள். ஸோ இந்த பாயிண்ட்டை பிரேக் அவுட் இந்த இடத்துல பண்ணுச்சு. இது பிரேக் அவுட் கிடையாதுங்க. ஏன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனதே எந்த ஒரு கேண்டில் தான் அப்படிங்கிறனால அதை பிரேக் அவுட் பண்ணும்போது நம்ம என்ட்ரி கொடுக்கக்கூடாது. அப்படி நீங்கள் என்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு கேண்டிலே ட்ரேடை க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தா கூட 200 பாயிண்ட் டார்கெட் ஹிட் ஆச்சு. ஒன்று அப்படி பண்ணிக்கலாங்க. இல்லை அப்படின்னா ப்ராப்பராக ட்ரேடு பண்ணுறீங்க அப்படின்னா மார்க்கெட் ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்து இந்த இடத்துல ஒரு ப்ரீவியஸ் லோ இருக்கு இல்லையா, அதை கீழே பிரேக் அவுட் பண்ணும்போது நான் என்ட்ரி கொடுத்த மாதிரி நீங்கள் என்ட்ரி கொடுத்துருக்கலாம். நான் இன்றைக்கி இப்படி தாங்க ட்ரேடு பண்ணேன். ஒரு சூப்பரான ப்ராஃபிட் சென்செக்ஸில் கிடச்சிச்சு. அதே மாதிரி நிஃப்டி பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் சொதப்பிருச்சு. நிஃப்டி சென்செக்ஸ் மாதிரியே தான், ஆனால் நல்லா உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் கீழே போனாங்க. அதே மாதிரி இந்த ஒரு இடத்துலையுமே நல்லா மேலே வர மாதிரி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கீழே போனாங்க. சரிங்களா, பிரேக் அவுட் ஆனதும் ஒரு 70 பாயிண்ட் போச்சு, அது கணக்கு கிடையாது. அதுக்கப்புறம் மேலே கீழே போனாங்க இல்லையா, அது ஒரு 20 பாயிண்ட் மட்டும்தான் போனாங்க. அதுக்கப்புறம் இங்கே போயிட்டு கீழே வரும்போது என்ட்ரி கொடுத்துருந்தீங்க வேணால் பெரிய ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இங்கேயே ஒரு ஃபேக் பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. ஆனால் சென்செக்ஸில் நல்ல ஒரு பிரேக் அவுட்டு. பேங்க் நிஃப்டி பார்க்குறீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் ஒரு முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருந்தோம். பெர்ஃபெக்டாக நடந்துக்கிட்டாங்க பேங்க் நிஃப்டி. நீங்கள் ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல எம் பேட்டர்னை பார்த்ததுக்கப்புறம் என்ட்ரி கொடுத்துருந்தால் கூட, இந்த எம் பேட்டர்ன் பார்த்துட்டு என்ட்ரி கொடுத்துருந்தால் கூட இந்த இடத்துல நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்குங்க. ஒன்றுமே இல்லை, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. பங்குச்சந்தை கீழே வரதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. அப்போது கீழே வரதுக்கான வாய்ப்பை பாருங்கள். கீழே பிரேக் அவுட் பண்ணும்போது என்ட்ரி கொடுங்க. ட்ரெண்டை ஃப்ரெண்டாக பாருங்கள். ஸோ அப்படி பண்ணியிருந்தாலே போதுங்க, நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். ஸோ இன்றைக்கி நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் பங்குச்சந்தை கீழே வந்திருக்கு இல்லையா, நாளைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ நாளைக்கு சைடுவேஸில் போவாங்களா இல்லை அப் ட்ரெண்டில் போவாங்களா அப்படிங்க பற்றி தெளிவாக பார்க்கலாம். அதே மாதிரி நான் ஒரு 5 வருஷமாக ட்ரேடிங்கில் இருக்கேன். ட்ரேடிங்காக கோர்ஸ் எடுக்கிறது, கால்ஸ் கொடுக்கறது, அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறது, இந்த மாதிரி எதுவுமே நான் பண்ணுறது கிடையாதுங்க. நான் ஒரு 6 புத்தகம் எழுதியிருக்கேன். அதில் 5 புத்தகம் வெளியாயிருக்கு. அந்த 5ல் 3 புத்தகம் ட்ரேடிங்காக, பிரபஞ்சத்துக்காக, உங்கள் மனசுக்காக. நீங்கள் என்ன தாட்டில் இந்த புத்தகம் படித்தாலும் சரிங்க, படித்து முடிக்கும் போது பாசிட்டிவாக தான் முடிப்பீங்க, பாசிட்டிவான ரேட்டிங் தான் கொடுப்பீங்க. அதே மாதிரி பார்ட் 2 பார்த்தீங்க அப்படின்னா எல்லா புக்கை விட அதிகமான ரேட்டிங் கிடைச்சது இந்த பார்ட் 2க்கு தான். இந்த ஆசான் 2 நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ட்ரேடிங்கை பற்றி எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே கற்றுக்கலாம். ஸ்ட்ராட்டஜி மட்டும் இல்லாமல் இந்த புத்தகம் நீங்கள் படித்து முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறனால இன்னும் ஒரு 100 புத்தகத்தையாச்சும் உங்கள் வாழ்க்கையில் படித்து முடிப்பீங்க. என்கிட்ட நிறைய பேர் சொன்ன ரிவ்யூ இதுதாங்க. என் வாழ்க்கையில் ஒரு 3 புத்தகத்தை படித்து முடிச்சிருக்கேன் அப்படின்னா அது உங்கள் புத்தகம் மட்டும்தான் ப்ரோ. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் எனக்கு ரேட்டிங் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கேன். எம்ஆர்பியிலேருந்து 25% இதுக்கு ஆஃபர் கொடுத்துருக்கேன். பார்ட் 3க்கு 33% ஆஃபர் கொடுத்துருக்கேன். இந்த புத்தகம் இப்போ தான் ரிலீஸ் ஆச்சுங்க. ஒரு ஸ்டோரியோட பங்குச்சந்தையை பற்றி எழுதி கொடுத்துருப்பேன். படித்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி பார்ட் 1 படிங்க. ட்ரேடிங்கை பற்றின பேசிக்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக கற்றுக்கலாம். ராயரின் மகுடம் 51% ஆஃபர் கொடுத்துருக்கேன். கதை புத்தகம் அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு ஆஃபரே கொடுத்துருக்கேன். ஸோ டைம் இருந்தால் புத்தகம் வாங்கி படித்து பாருங்கள். நல்ல ஒரு ஆஃபருமே போய்கிட்டு இருக்குங்க. முக்கியமாக இந்த ஆஃபர் இயர்லி ஒன்ஸ் தான் நான் கொடுப்பேன். அதுவும் நாளைக்கு முடியுது. ஸோ வேணும் அப்படிங்கிற இந்த ஆஃபரை பயன்படுத்தி நீங்கள் படிக்காத புத்தகங்களை வாங்கி படிங்க. புத்தகம் படிக்கிறது நல்ல ஒரு பழக்கம் தான், அது ஒரு தீய பழக்கமே கிடையாது. சரி, ஓகேங்க. முதல்ல நம்ம நிஃப்டிக்கு முக்கியமான ப்ரீவியஸ் கை 1 ஹவரில் பார்த்துடலாம். இந்த வாரத்தோட கடைசி நாள் அப்படிங்கிறனால நீங்கள் மேபி இந்த 4 நாள் லாஸ் பண்ணியிருக்கலாங்க. அந்த 4 நாள் பண்ண லாஸை நான் வெள்ளிக்கிழமை ரெக்கவரி பண்ண போகிறேன். எப்படியாச்சும் லாஸ் ரெக்கவரி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த வெள்ளிக்கிழமை அதிகமாக ட்ரேடு பண்ணுவாங்க. சாட்டர்டே சண்டே லீவு அப்படிங்கிறனால ட்ரேடு பண்ண முடியாதே, ட்ரேடு பண்ணியே ஆகணுமே, ப்ராஃபிட் பண்ணியே ஆகணுமே, இப்படி ஒரு எமோஷனலாக ட்ரேடு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க.
அந்த தப்பு மட்டும் நீங்கள் பண்ணிடவே கூடாதுங்க. திங்கள் வெள்ளி உங்கள் கையை வந்து கட்டி போட்டுருங்க, எதுவுமே பண்ண விட்டுறாதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு மட்டும் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் கேபிட்டல் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ 10,000 20,000 வச்சுருக்கீங்க இல்லையா, அது அப்படியே வந்து ட்ரேடிங்கில் வந்து போயிருங்க. பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். பங்குச்சந்தையில் நிச்சயமாக நல்லா பணம் சம்பாதிக்க முடியும், ஆனால் அது கொஞ்சம் டைம் எடுக்கும், நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்கும். எந்த ஒரு தொழிலுமே வந்து கற்றுக்காமல் உள்ளே போனால் லாஸ் தான் வரும் இல்லையா. எந்த ஒரு வேலையுமே தெரியாமல் பார்த்தோம் அப்படின்னா அதை பண்ண முடியாது இல்லையா. அதே மாதிரி தான் பங்குச்சந்தையிலுமே நம்ம க்ரீனாக மேலே ஏறுது ரெட்டாக கீழே இறங்குது இப்படி தான் பார்ப்போம். ஆனால் அப்படி பங்குச்சந்தை கிடையாது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் ட்ரேடிங்கை பற்றி படித்தா மட்டும்தான் தெரியும். நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க வந்து பாருங்கள். நிச்சயமாக கற்றுக்கிறது வந்து உங்களை கைவிடாதுங்க. ஓகே, இப்போ 1 ஹவரில் நாளைக்கு முக்கியமான பாயிண்ட்டு ட்ரேடு வந்து பண்ணுறதுக்கு பார்த்தோன்னே ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாங்க. 24,470. நாளைக்கு டவுன் ட்ரெண்டு போதுன்னா கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணியே ட்ரேடு வந்து பண்ணுங்கள். ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தால் மட்டுமே என்ட்ரி வந்து கொடுங்க. ஏன்னா இங்கேருந்து சைட்வேஸில் போயிட்டு மேலே வரதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஆனால் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு மட்டும் தான் பண்ணுவீங்க அப்படின்னா தைரியமாக வந்து என்ட்ரி கொடுங்க, சரிங்களா. லைவ் மார்க்கெட்டில் ஓனாக வந்து அனலைஸ் வந்து பண்ணிவிட்டு அதேமாதிரி ப்ரீவியஸ் கை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் கை இந்த இடத்துல வந்துருக்குறாங்க 24,660ங்க. அப்படியே 5 மினிட்டில் வந்து பார்த்துடலாம். 5 மினிட்டில் முக்கியமான பாயிண்ட்டு இந்த ஒரு ப்ரீவியஸ் கை 24,670 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறானா மேலே வந்து போகலாம். அதில் கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறானா 24,460 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது நிஃப்டி வந்து கீழே வந்து வரலாம். சென்செக்ஸில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சென்செக்ஸில் இன்றைக்கி ஓகே நல்லா தான் போச்சு. ஸோ நாளைக்கு முக்கியமான ப்ரீவியஸ் கை இந்த ஒரு பாயிண்ட்டு, அதேமாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்கிறாங்க, அதேமாதிரி இங்கே இருக்கிறாங்க பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒரு ப்ரீவியஸ் லோ இருக்கு இல்லையா, 1 ஹவரில் அது கொடுத்து வந்து வேஸ்ட்டுங்க. ஸோ 1 ஹவரில் கீழே வந்து போயிடலாம். நம்ம 5 மினிட்டில் வேணால் பார்க்கலாம். 79,750 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா 1 ஹவரில் சென்செக்ஸ் கீழே வந்து வரலாம். 5 மினிட்டில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்டில் ப்ரீவியஸ் லோ கொஞ்சம் மேலே வந்து வரைய முடியும். இந்த இடத்துல ஒரு ப்ரீவியஸ் லோ வந்து இருந்துச்சு. ஸோ அது வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட்டு. ஸோ 5 மினிட்டில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்டில் முக்கியமான பாயிண்ட்டு 80,000ங்க. 80,000 தான், ஆனால் பிரேக் அவுட் பண்ணதும் என்ட்ரி கொடுத்துடக்கூடாது. ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தால் மட்டும்தான் இன்றைக்கி என்ட்ரி கொடுத்த மாதிரி என்ட்ரி வந்து கொடுக்கணும். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் வந்து வருதுன்னா கவலைப்படாதீங்க. ஸ்டாப் லாஸ் வந்து சாதாரண ஒன்று ட்ரேடிங்கில். அதே மாதிரி ப்ரீவியஸ் ஹை அப்படின்னா 80,600 இது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா சென்செக்ஸ் மேலே வந்து போகலாம். அடுத்து பேங்க் நிஃப்டி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் ஹை 54,330ங்க. அதேமாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் லோ 1 ஹவரில் அடுத்த முக்கியமான ப்ரீவியஸ் லோ இது இல்லையா பேங்க் நிஃப்டியில் நல்லா வந்து கீழே வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா அது 53,500ங்க. இது கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா கீழே வந்து போகலாம். 5 மினிட்லேயுமே சேம் பாயிண்ட் தான். 53,500 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா 5 மினிட்லேயும் பேங்க் நிஃப்டி கீழே வந்து போகலாம். அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா 54,330 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது மேலே வந்து போகலாம். நான் ஈஸியாக சொல்லிடலாங்க, இதுதான் முக்கியமான ப்ரீவியஸ் கை, இது ப்ரீவியஸ் லோ, இந்த மாதிரி கால்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு போயிடலாம். ஆனால் உங்கள் மனசுக்கு என்னங்க பண்ணுறது? நீங்கள் புதுசாக ட்ரேடிங்கில் வந்து வந்திருப்பீங்க இல்லையா, நிச்சயமாக ஒரு ஆசன் வந்து தேவைப்படுவாங்க இல்லையா. நான் உள்ளே வரும்போது இந்த மாதிரி என்னை யாராச்சும் கைட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா நான் பங்குச்சந்தையில் லாஸ் வந்து பண்ணியிருக்க மாட்டேன். ஸ்டார்டிங்கில் அந்த 1 இயர் ரொம்ப கஷ்டப்பட்டேன், லாஸ் பண்ணி ட்ரேடிங்கே வேஸ்ட்டு பங்குச்சந்தையே வேஸ்ட்டு அப்படி சொல்லிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் தான் ட்ரேடிங்கை பற்றி எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்துச்சு. லாஸ் பண்ணியே கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு தெளிவு கிடச்சிச்சு. நான் ஒரு ஓன் ஸ்டைலை வந்து கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ட்ரேட் வந்து பண்ண ஆரம்பித்தேன். அந்த மாதிரி நீங்களும் வந்து பண்ணுங்கள், நிச்சயமாக ப்ராஃபிட் வந்து வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.